அமெரிக்கா ஈரான் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்துல என்ன இருக்கு, இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அது சென்ற வீடியோவில் வந்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு அறிகுறி கொடுத்துருந்தோம். ஒரு 2 நாட்களில் வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான ஒரு ஒப்பந்தம் நடைபெறும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு அன்றைக்கி சொல்லியிருந்தோம். அதே போல் 2 நாள் கழிச்சே வந்துக்கிட்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது நாங்கள் செய்ய போகிறோம், ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இல்லைன்னா ஒப்புக்கொள்கிறோம் அப்படிங்கிறது காரணத்தை வச்சு இப்போ டிஜிட்டலி சைன் செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. இல்லை கையெழுத்தாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. இது டிஜிட்டலி சைன் செய்திருக்காப்புல. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், 2 தரப்புமே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டலி சைன் செய்யப்பட்டிருக்கு. அதுதான் முதல்ல கொடுக்க வருது. அப்போ எப்போ கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, வர்ற வெள்ளிக்கிழமை ஜெனீவால வச்சுட்டு இது கையெழுத்திடப்படும். உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறவங்க இதை பற்றி ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்க டெமோக்ராட்டிக்ஸ் அதாவது எதிர்கட்சிகள் தெளிவாக சொல்றாப்புல, அமெரிக்கா ஈரான் கிட்ட சரண்டர் ஆயிட்டு அப்படிங்கிறாப்புல. இந்த டீல் அமெரிக்காவுக்கு எந்த லாபமே இல்லை, ஈரானுக்கு தான் இந்த டீல்ல லாபம் முழு லாபம் ஈரான் கொண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் தரப்பு சொல்லப்படுறது, எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த இதில் என்னெல்லாம் டீல் இருக்குது, என்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எந்த ஒரு ஆலோசனை செய்யாமல் எடுக்கப்பட்ட இந்த டீல் உள்ள எல்லாமே வெளியில் வர்ற செய்தி வச்சு தான் எங்களுக்கே தெரியுது. இப்படி வெளியில் வர்ற செய்தி வச்சு தான் இது அந்த டீல் உருவாயிருக்கு. இதுதான் ஃபைனல் டீல்னா நிச்சயமாக இது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு டீல். ஈரான் மட்டுமே லாபம் வந்திருக்கு. இது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் எதிரான ஒரு டீல். எந்தவித லாபமும் அமெரிக்காவுக்கு இல்லை அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா இஸ்ரேல் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது, இந்த டீல் கம்ப்ளீட்டா ஈரானுக்கு லாபம் தர்ற, ஈரானுக்காக உள்ள ஒரு டீல் தான் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு தான் எல்லா தரப்பும் சொல்லப்படுது. இதுல ஒரு முக்கியமான ஒரு நியூஸ், ஒரு அமெரிக்கன் இது வெளியில விட்டுருக்காப்ல, அமெரிக்கன் நாளிதழ் வெளியில விட்டுருக்காப்ல. என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது படு தோல்வியில் அடைந்தது. ஃபர்ஸ்ட் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்தது. உடனே ஈரான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2 மென்டலிஸ்ட், அதாவது நம்ம இதில் சொன்னா சைக்காலஜிஸ்ட் அப்படிம்பாங்க, மென்டலிஸ்ட் அப்படிம்பாங்க. மென்டலிஸ்ட்னா அடுத்தவங்க மைண்டை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அடுத்த மைண்டில் என்ன கால்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மிகப்பெரிய வல்லுநர்கள் 2 பேர்த்த இந்த டீம்ல சேர்த்தாப்ல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ட்ரம்ப் என்ன நினைக்காரு, ட்ரம்புக்கு நமக்கு சாதகமா ட்ரம்ப்கிட்ட எப்படி இதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத, நமக்குள்ள கோரிக்கையை ட்ரம்ப்கிட்ட கொடுக்கணும். அதை அவர் ஏற்றுக்கும் கொள்ளும் விதமா நம்ம பிரசன்ட் பண்ணணும். அதை இந்த 2 மென்டலிஸ்டுக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. அவங்க கச்சிதமா செய்யப்பட்டு, அதனால தான் இந்த ஒரு டீல் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பத்திரிகை சொல்றது. சரி, எப்படியோ டீல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டீல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ளூம்பர்க் ஒரு செய்தி வெளியிடுறாப்ல, இதுதான் டீல் அப்படின்னு சொல்றாப்ல. இந்த டீல் இதுதான் அப்படின்னு சொல்லுமா, ஐஆர்ஜிசி என்ன சொல்றாப்ப அப்படின்னா, ப்ளூம்பர்க் வெளியில விட்டுருக்கிறது 100% சரியும் கிடையாது, 100% தவறும் கிடையாது அப்படிங்கிறப்பல. அதாவது சரியும் கிடையாது, தவறும் கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, அதுக்குள்ள அர்த்தம் யாருக்குமே புரிய முடியாது. அப்போ வெளியில வர்ற நியூஸ் கம்ப்ளீட்டா ஒரிஜினல் ஃபார்மேட் வெளியில வரல. அப்போ வெளியில வர்ற தகவலின்படி இந்த ஈரான் அமெரிக்கா டீல்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முதல் விஷயமே மத்திய கிழக்குல எந்த இடத்துலையும் தாக்குதல் நடத்தக்கூடாது, எந்த இடத்துலையும்
போர் நடக்கக்கூடாது, அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். காசாவும் அதில் அடங்கும், லெபனானும் அதில் அடங்கும், யமனும் அதில் அடங்கும். அதனால இதுக்குள்ள வந்துகிட்டு நடத்தக்கூடாது. இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது வந்துகிட்டு அமெரிக்கா. இது செய்யும், இது தவறும் பட்சத்தில் இந்த டீல் வந்துகிட்டு இந்த ஒப்பந்தம் வந்து தானாக வந்து காலாவதி ஆயிடும். அதான் இதுல ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம். அப்போ இஸ்ரேல் வந்து அடிச்சாலும் சரி, அமெரிக்காவோட கூட்டு இருக்க வேற யார் வந்து தாக்குதல் நடத்தினாலும் சரி, லெபனான்லயோ ஈரான்லயோ யமன்லயோ காசாலயோ எங்க தாக்குதல் நடத்தினாலும் இந்த ஒப்பந்தம் வந்துகிட்டு ரத்தாகிவிடும். அடுத்து சொல்லப்பட்டதுல வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரானின் புனர்கட்டமைப்புக்காக $300 பில்லியன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாப்ல. ட்ரம்ப் மறுக்கிறாப்ல. ஆனா அமெரிக்க அதிகாரிகளை சுட்டி காட்டி அமெரிக்க நாளிதழ்களை வெளியில விடுறது, ஆமா இதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறாப்ல. $300 பில்லியன் அது நேரடியாக கொடுக்கப்படுமா இல்ல முதலீடுகளாக இன்வெஸ்ட் பண்ணப்படுமா அப்படிங்கிற எந்த விதமான ஒரு இதுவுமே தெரியல. இது வந்து ஃபுல்லா வெளியில வந்தா மட்டும்தான், ஃபுல்லா வெளியில வந்தாலுமே வந்துகிட்டு தெளிவா சொல்ல முடியுமாங்கிறது கூட வந்து சந்தேகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஈரான்ல உள்ள எல்லா தடைகளும் வந்துகிட்டு நீக்கப்படும் சொன்னாப்ல. அதுல முதல் கட்டமா வந்துகிட்டு இது ஒப்பந்தம் நடைபெற்ற உடனே வந்துகிட்டு ஐரோப்பிய யூனியன் வந்துகிட்டு ஈரான் மீதான அனைத்து தடைகளும் வந்துகிட்டு விலக்கி இருக்கு. ஸோ ஈரான் வந்துகிட்டு அவங்களோட வர்த்தகம் வந்துகிட்டு நீ எங்கேயுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த 2 மாசம் எல்லாமே 2 மாசம் தான் சொல்லிட்டு இருக்காப்ல. அது நீடிக்கணும்னா 2 பேரும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒத்துக்கொண்டு நீடிக்கும் செய்யலாம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இதுல சொல்லப்படுகிற ஒரு முக்கியமானது. ஹார்மோஸ் கம்ப்ளீட்டா திறந்திருக்கும் அப்படின்னு இருக்காப்ல. ஆனா அதை வந்துகிட்டு முடிவு பண்றது வந்துகிட்டு ஈரான் ஒமானும் சேர்ந்து முடிவு பண்றதுக்குள்ள அதிகாரம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு க்ளோஸ் இருக்கு. ஒரு தரப்பு வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த $300 பில்லியன் கொடுக்கப்பட்டதுனால ஹார்மோஸ்ல வந்துகிட்டு வசூல் பண்ணக்கூடாது, அதனால $300 பில்லியன் நாங்க தர்றோம் அப்படின்னு அமெரிக்காவும் அரபு நாடுகளும் ஏற்றுக்கொண்டதா இதுல வந்துகிட்டு சொல்லப்படுகிறது. முக்கியமா இதுல வந்து கத்தரும் சவுதி வந்துகிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வந்துகிட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்போ யுஏயும் பஹ்ரைன் எல்லாருமே கொடுக்குறாப்ல. இப்போ $300 பில்லியன் வந்துகிட்டு இவங்க எல்லாம் பிரிச்சு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது சில சமயம் வந்துகிட்டு அரபு நாடுகள் வந்துகிட்டு ஈரான்ல இன்வெஸ்ட்மெண்டாக கூட வந்துகிட்டு இதை கொண்டு போய் இறக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுகிறது. அப்போ எந்த ஒரு வகையில பார்த்தாலும் இது வந்துகிட்டு ஈரானுக்கு சாதகமான ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதுல வந்துகிட்டு ஈரானுக்கு பாதகமா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்திலையும் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டாம். ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெரியாது. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ட்ரம்ப் சொல்றாப்ல, நாங்க எல்லாம் சேர்ந்து வந்துகிட்டு இப்ப இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்க எடுத்துக்கிடுவோம், அதை எடுத்து நாங்க அழிச்சிருவோம், நாங்க உபயோகிக்க மாட்டோம், எங்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு ட்ரம்ப் சொல்றாப்ல. ஆனா ஈரான் இதுக்கு வந்துகிட்டு ஒத்துக்கொண்டதா ஈரான் எந்த இடத்துலையுமே சம்மதிக்கவில்லை. ஈரான் தரப்பு உள்ள பத்திரிகைகளும் சரி இந்த நியூஸ் வந்துட்டு வெளியில விடவே இல்லை. அப்படி சம்மதிச்சதா வந்துட்டு சொல்லப்படவும் இல்லை. இது வந்து இந்த 2 மாசத்துக்குள்ள வந்து முடிவு பண்ணி செய்ய வேண்டியது. இதுல என்ன க்ளோஸ் இருக்கு அப்படின்னு, இந்த டீல் ரத்து செய்யப்பட்டாலும் இந்த டீல் முறிஞ்சாலும் இனி அணு ஆயுத சம்பந்தப்பட்ட ஒரு டீல் எந்த காரணம் கொண்டும் ஈரான் கிட்ட வந்துகிட்டு யாருமே வரக்கூடாது அப்படின்னு அந்த டீல்ல சொல்லப்பட்டதாகவும் ஒரு நியூஸ் வெளியில வருது. என்னன்னு அந்த க்ளோஸ் ஃபுல்லா வெளியில வந்தா மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்ப ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் கொண்டு போயிட்டாப்ல. ஏன்னா ஹார்மோஸ் வந்துகிட்டு இவங்க கையில தான் அப்படிங்கிறது வந்துகிட்டு 100% ஒத்துக்கொண்ட மாதிரி தான் வந்துட்டு இது சொல்லப்படுகிறது. எல்லாம் ஓகே ஆகி இதுல வந்துகிட்டு இந்த க்ளோஸ் ஃபுல்லா வெளியில வந்த பிறகு இந்த 2 மாசத்துல வந்துட்டு எல்லாமே கன்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்ச பிறகு இதை ஐநால கொண்டு வந்து இந்த தீர்மானமா நிறைவேற்றி இதை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஈரானோட டிமாண்ட். பார்க்கலாம் என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த உலகமே வந்துகிட்டு ஈரானை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அமெரிக்கா இந்த வழிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அமெரிக்கா எந்த நாட்டில் போனாலும் அடிச்சு காலி பண்ணிட்டு போனான்னா அந்த நஷ்டம் 10 பைசா கொடுக்கறது கிடையாது. அவன் செஞ்சதுதான் செயலே, எதுவுமே எல்லாமே அவன் என்ன வச்சிருக்கானோ அதுதான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்த அமெரிக்காவை ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டாப்ல ஈரான் அப்படின்னு தான் வந்துட்டு ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்றாப்ல. இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியே வர்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா, அமெரிக்க அதிபரோட அவசர காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு டீல் நடைபெற வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. நம்ம பொறுத்தவரை நவம்பர் மாதம் நடைபெற வந்துக்கிட்டு தேர்தல், அவங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த மிடில் நடத்தப்படுற ஒரு தேர்தல் இருக்கு. இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் ட்ரம்ப் வந்துட்டு வெறும் ஒரு பிரசிடென்ட் சொல்லிட்டு ரப்பர் ஸ்டாம்ப் பிரசிடென்ட் தான் இருக்க முடியும். எல்லாமே பவர்லாம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துக்கிட்டு அவர் போயிடுவாப்ல. அப்போ அந்த நிலைமையிலேருந்து அவர் எந்திரிச்சு வரணும்னா வேற வழியே கிடையாது. ஈரான்
கிட்ட வந்துகிட்டு இந்த டீல் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் எப்படியாவது இந்த ஒரு டீலை முடிச்சு ஆகணும் அப்படின்னு ட்ரம்புக்கும் சரி ஜேடி வான்சனும் சரி யாருமே, அதாவது இப்போ உள்ள ஆளுந்தரப்பு அமெரிக்கான ஆளுந்தரப்புக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. அதை நீட்டா பயன்படுத்தியிருக்காப்புல ஈரான். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சென்ற ஒரு வீடியோ கூட வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், ஈரானை பொறுத்தவரை எந்த அவசரமே கிடையாது. இன்னைக்கு இல்லை, நீ அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சிட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு டீல் ஓகே பண்ணாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடியாவது வந்துட்டு தடை இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாப்புல ஆயிலை வந்துக்கிட்டு பிளாக் மார்க்கெட்டில் வித்துட்டு இருந்தாப்புல நஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆயில் ரேட்டுக்கே வந்து விற்க முடியும். ஹார்மோஸ் வந்துக்கிட்டு பிடிச்சி வச்சிருக்காப்புல. அதில் ஈரான் இதுவரை செஞ்ச ஒரு முக்கியமான செயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாரெல்லாம் ஈரானுக்கு தடை விதித்திருந்தார்களோ அவங்களோட கப்பல் எதுவுமே ஹார்மோஸ் வழியில் செல்ல விடவில்லை. காசே கட்டாமல் போகாது அப்படின்னு பிடிச்சி வச்சிருந்தாப்புல. அதனால தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிட்டுன்னு சொன்ன உடனே வந்துக்கிட்டு ஐரோப்பிய யூனியன் வந்துட்டு அவங்க மேலே உள்ள தடையை வந்துட்டு உடனே விளக்குறாப்புல. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஈரானோட ஒத்து போனால் மட்டும்தான் நீ ஹார்மோஸ்லேருந்து இல்லாட்டினா சவுதி இந்த அரபு நாட்டுலேருந்து எண்ணெய் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்குங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. எல்லாரும் தண்ணி குடிக்க வச்சுட்டாப்புல ஈரான். அப்படிங்கிறது வந்துக்கிட்டு அப்படின்னு நம்ம சொன்னா மிகையாகாது. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு ஈரான் கிளியராக விளாண்டுட்டாப்புல. நீ அடித்தாலும் சரி என் கால் கீழ் நீ வருவ அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு வச்சு விளாண்டாப்புல. அதைத்தான் இன்னைக்கு செஞ்சு வெற்றி பெற்றிருக்காப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் டீட்டெயில் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த வீடியோவில் அது வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்துக்கிட்டு ரெடியாக இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.